வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் இனிய நாளை, இந்த சந்தர்ப்பத்தை தந்த நம் பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய நம்மோடு கூட இருக்கிற உதவியாளர், நம் அன்பின் நண்பர் என்று சொல்லலாம், இந்த திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே பார்ப்பீர்களானால் மிக எளிதாக மனுஷிகளும் இந்த என்ன சொல்லுவது, அவ்விசுவாசம் என்று சொல்வது சரியான பதம் ஆகாது. அதாவது மனசு விட்டு போச்சுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கையே வரமாட்டேங்குதுங்க, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைங்க. எவ்வளவு தாங்க நான் ஜெபிக்கிறது, எனக்கு பதில் வரமாட்டேங்குதுங்க. நான் தலைகளாக நின்று பார்த்துட்டேங்க. உபவாச ஜெபம் மற்றும் பார்க்காத தீர்க்கதரிசிகள் அல்ல, பார்க்காத பாஸ்டர்கள் அல்ல, செய்யாத ஜெபங்கள் அல்ல. எதை செய்தாலும் சரி, என் சூழ்நிலையாகவே தான் இருக்கிறது. என் வியாதி மறைவதில்லை, எனக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் மாறுவதில்லை. எதை செய்தாலும் விளங்க மாட்டேங்குது. நான் யாரை சந்தித்தாலும் எனக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். வேலை ஸ்தலத்துல என்னை மட்டும் குறி வச்சு அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒன்று மறைந்தால் ஒன்று வருகிறது. இதற்கு காரணம் என்ன? நான் வேதாகமத்தை வாசிப்பது உண்டு, ஒவ்வொரு நாளிலும் நான் தியானிப்பது உண்டு, ஜெபிப்பது உண்டு. நான் எந்த அசூசியான காரியங்களிலும் நான் ஈடுபடுவதில்லை. குறிப்பாக குடிப்பழக்க வழக்கங்கள், இந்த கஞ்சா, பீடா, ஜர்தா, இது எதையும் நான் தொட்டு கூட பார்த்ததில்லை. ஒரு சொட்டு சாராயம் கூட என் நாக்கில் பட்டதில்லை. என் நுனி நாக்கில் பட்டதாக சரித்திரமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்களோட கூட அயலானா இருக்கக்கூடிய அவர்கள் பெண்டாட்டி எனக்கு சகோதரியை போல. எப்படி கண்களோடு கூட யோபு பக்தன் உடன்படிக்கை செய்தாரோ, அதே போல நானும் உடன்படிக்கை செய்துதான் யாவரையும் நான் சகோதரிகளாய் பார்க்கிறேன். இருதயத்தில் கூட நான் அப்படி இச்சிப்பதில்லை. எனக்கேன் இந்த கஷ்டம், எனக்கேன் இந்த நஷ்டம், என் சூழ்நிலை ஏன் மாறவில்லை என்று சொல்லி பரிதவிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்திக்கு முன்பே ஒரு சாதாரண ஒரு செய்தி, ஆனா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்னவென்றால், நான் இதை குறித்து மிகவும் நொறுக்கப்பட்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நானும் பல முறை இந்த சூழ்நிலைகளுக்குள் கடந்து சென்று இருக்கிறேன். இப்பொழுதும் 1-2 சூழ்நிலைகளுக்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து அழப்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, மனதில் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதே சஞ்சலம் எனக்கும் உண்டு, அதே வருத்தம் எனக்கு உண்டு, அதே கோபமும் உண்டு. தேவன் மேல கோபம் இல்லை, ஆனால் எனக்கு சூழ்நிலையின் மேல கோபம். இது எங்கே இருந்து வருகிறது? ஏன் இது மறைவதில்லை? நான் இவ்வளவு செய்தும் எனக்கு ஏன் மறைவதில்லை? என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் இந்த ஒரு கட்டமைப்புக்குள் அடங்குவதில்லை. இப்ப உங்களுக்குள்ள சில பாவங்கள் இருக்குமானால் அதை தான் சொல்ல வருகிறேன். 3 காரியங்களை சொல்ல வருகிறேன். இந்த 3 காரியங்கள்னாலதான் ஒருத்தருக்கு பிரச்சனையே வருகிறது. 1, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சுவாபம். பாவம் என்கிற காரியமானது உங்களை துரத்தி அடிக்க தான் செய்யும். நீங்க எவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏதோ திருச்சபைகளில நடிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பக்தி, கைதட்டல், பாடல் என்று சொல்லி நீங்க என்ன பல்ட்டி குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை மாறப்போவதில்லை. ஏனென்றால் பாவமே உங்களுக்கு எதிரி. பாவியான நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் நீங்க குட்டிக்காரனெல்லாம் அடிக்க வேண்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த பாவ சாபங்களை எல்லாம் உங்களை கழுவி துடைத்து மன்னித்து உங்களுக்கு மறுவாழ்வை அளிக்கிறது. ஆனால் மறுவாழ்வு என்றால் மறுபடியுமாய் நீங்கள் போய் அந்த பாவத்துல விழுவது மறுவாழ்வு அல்ல. இன்னைக்கு அதுதான் அங்கேதான் பிரச்சனைகள் இன்னைக்கு திருச்சபைகள்ல இயங்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோ பேர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். அது மிக நகைப்பா இருக்கும், வருத்தமா இருக்கும். சில நேரங்களில் எனக்கு கோபம் கூட வரும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்கே பாவம் பெறுகிறதோ அங்க கிருபை பெறுகிறது. எவ்வளவு முறை வேணாலும் நீங்க பாவம் செய்து கொள்ளலாம், எப்பொழுது வேணாலும் நீங்க மேற்கொள்ளலாம். 10 வருஷம் வேணா எடுத்துக்கோங்க.
அத்தனை முறையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் மன்னிக்க உங்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. கவலையே படாதீங்க. அப்படி என்றால் நீங்க எவ்வளோ முறை வேணாலும் ப்ளூ ஃபிலிம்களை பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெண்டாட்டிகளை எட்டி பார்க்கலாம், யாரை வேணாலும் போய் நீங்க வேசித்தனத்துக்கு கையை பிடிச்சி இழுக்கலாம். நீங்க போய் எந்த சாரை கடையில் உட்காந்து எவ்வளோ முறை வேணாலும் நீங்க குடிக்கலாம், எத்தனை சிகரெட் பேக்கெட்டுகளை வேணாலும் புகை பிடிக்கலாம், என்ன அநியாயம் அக்கிரமங்களையும் பண்ணலாம். இந்த வாயை வைத்து எதை வேண்டாலும் நீங்கள் பேசலாம், கெட்ட வார்த்தைகளையும் பேசலாம், கெட்ட சிந்தைகளுக்குள் நடந்து கொள்ளலாம். அதுதான் அர்த்தம். இப்படிதான் வேதாகம் சொல்லுகிறதா? கிடையவே கிடையாது. ஒருவன் கிருபையின் அண்டையில வருகிறப்போ அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பின்பே இருக்கக்கூடிய எவ்வளவாய் கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு ஒரு புழுவை போல துடித்து எனக்கும் உங்களுக்கும் அந்த உயிரை தந்தார் என்று சொல்லி அவன் சற்று எண்ணி பார்ப்பதோடு கூட அவன் ஒரு தீர்மானம் எடுப்பான். ஒன்றொரு முறை நான் பாவம் செய்வேனால் கர்த்தரை நான் மறுபடியும் சிலுவையில அறைவதற்கு அது பொருளாகும், அது சமமாகும். நானே அந்த பாவி, நான் கர்த்தரை இப்படியாக துன்புறுத்துவதில்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க பாவத்துல தெரிந்தே விழுகிறப்போ, இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்தே நீங்க விழுகிறப்போ, கிருபையின் சிங்காசனத்தை நீங்க துஷ்பிரயோகம் படுத்துறீங்க. கிருபையின் அந்த கட்டமைப்பை நீங்க துஷ்பிரயோகம் படுத்துவதோடு கூட கர்த்தரை நீங்க மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள். என்ன ஒரு துணிகரம்! யார் உங்களுக்கு தந்தா இந்த தைரியத்தை? யார் உங்களுக்கு தந்தா இந்த ஆலோசனைய? பிசாசை மட்டுமே நாம் குற்றம் சாட்டுவது சரியல்ல. சில நேரங்களில் நாம் புத்தி கூர்மையை சரியாக பிரயோஜனப்படுத்துவதில்லை. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய ஐம்புலன்களை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்துவதில்லை. அதனால்தான் இந்த பிரச்சனைகளுக்குள் நாம் போய் சிக்கிக்கொண்டு, அதோடு கூட சிக்கிக்கொள்வதோடு கூட அது செய்தால் ஒன்றும் பாவம் இல்லை, அது சரிதான் என்று சொல்லி கூட இன்றைக்கு பல திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் பார்க்க நேர்ந்துடும், போய் பாருங்க. 10ல் 8 திருச்சபை இப்படித்தாங்க இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்ன ஒண்ணு கவலைப்படாதீங்க. டாக்டருக்கு நீங்க போறீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு உடம்புல ஒரு பெரிய வியாதி இருக்குங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்க, போங்க விடுங்க, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு நீங்க செத்து போங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த டாக்டரை நீங்க சுத்தி கட்டுங்கட்டு 4 சாத்துவீங்க. அதுக்கப்புறம் வேற டாக்டர் போய் பார்ப்பீங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேங்க. ஏன்? உடம்புல வந்தாச்சு வியாதி, அதை சரி செய்ய வேண்டும், அதுக்கு எதுக்காவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நீங்க டாக்டர்மார்களிடம் போய் பார்ப்பது ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மையை. அதே தான் நீங்க பாவத்துக்கும் செய்யணுங்க. பாவம் என்கிறது ஒரு வியாதி தான். அதுதான் சங்கீதம் 103 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. அதுல இருந்து வெளியே வராம உங்க சூழ்நிலைகள் மாறும் என்று எதிர்பார்ப்பது மதியினம், முட்டாள்தனமான ஒரு காரியம். அதனால்தான் உங்கள் சூழ்நிலை மாறாம இருக்கிறது. 2வது விஷயம் பார்ப்பீர்களானால், உங்களுடைய முன்னோர்களுடைய பாவம், உங்கள் பெற்றோர்களுடைய பாவம், முன்னோரின் பாவக்கட்டுகள். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து அவருடைய ரத்தத்தில் உடன்படிக்கைக்குள்ள வாங்க என்று சொல்லி எபிரேயர் 10:29 படி, 1 யோவான் 1:7 வசனங்கள் படியும், அப்போஸ்தலர் 2:32 படியும் வாங்க, வருக வருக, வந்துருங்கன்னு சொல்லி இந்த ஃப்ரேம்வொர்க் கட்டமைப்புக்குள் வந்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் இப்படியாக ஒவ்வொரு முறையும் உங்களை நாங்கள் 2 கரங்களையும் கூப்பி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், வற்புறுத்துகிறோம், ஒரு பாசத்தோடு வற்புறுத்துகிறோம். ஏனென்றால் வேற எந்த நாமத்தினாலும் உங்களுக்கு இந்த சாபங்கள், பாவங்கள், இந்த சாபக்கட்டுகள், முன்னோரின் பாவக்கட்டுகள் எல்லாம் உடைப்பதற்கு வல்லமையே கிடையாது, நிராகரிப்பதற்கு வல்லமையே கிடையாது. Nothing can be cancelled. Nothing has the power to cancel your forefathers' curses, generational diseases. அதனால்தான் பார்ப்பீங்களானா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம், தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா சில அகார மரணங்கள். 45 வயதுக்கு மேலாக ஒருத்தரும் உயிரோடு இருக்கவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், எங்க குடும்பங்களிலே பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். அது காரணம் என்றால் ஒரு சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சாபத்தை முறிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்திற்கும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் அன்றி நீங்க எந்த பில்லி சூன்யத்துக்கு போங்க, நீங்க மாந்திரிகத்துக்கு போங்க, எந்த அசுத்தாவியை கொண்டோ எந்த மந்திரவாதியை கொண்டோ நீங்க என்ன பண்ணினாலும் அது நிரந்தரமே கிடையாது. அது ஒரு கண் துடைப்பே. மறுபடியும் அந்த சாபம் வந்து உங்களை முடிக்க விடாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அதை நிரந்தரமாய் அது உங்க வாழ்க்கையை விட்டு அகன்று போக அனுமதிப்பதே இல்லை. ஏனென்றால் அப்படி அவர் அனுமதிப்பாரானால் அவர் சிலுவையை என்ன சொல்றது நிராகரிக்கிறார் என்பதற்கு பொருளாகும். அவரே எப்படி சிலுவையை நிராகரிக்க முடியும்?
அதற்கு சாத்தியமே இல்லை. அதனால தான் பார்ப்பீர்களானால் நீங்க அந்த ரத்த உடன்படிக்கை என்கிற அந்த காரியம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் 1வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதத்திலும் போய் நான் அந்த திருவிருந்திலையும் தேவனுடைய பந்தியிலும் நான் பங்கெடுப்பேனால் எனக்கு அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை என்று. அது சடங்காச்சாரங்க. தட் இஸ் a ritual worship. ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த உடன்படிக்கைக்குள் நடந்து போவது என்னவென்றால் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, சாபமில்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி? அதுதான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, தீர்மானங்களை எடுப்பது, வேதாகமத்தில் வாழ்வது, வேதாகமத்தை வாசிப்பதில்லை, வேதாகமத்திலேயே வாழ்வது, வேதாகமமாவே மாறிவிடுகிறது. உங்களை பார்க்கிறவர்கள் வேதாகமத்தை பார்க்க வேண்டும். எழுதியிருப்பது போலவே அவன் நடக்கிறான் பார். எல்லாம் அப்படிதான் நடக்கிறீங்களா? இல்ல. அப்ப எப்படி உங்க சூழ்நிலை மாறும்? கர்த்தருக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லையா? அங்க துண்டிக்கப்பட்ட தொடர்பை நீங்க மறுபடியும் சரி செய்ய வேண்டும். டெலிபோன் வயர் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா எங்க கனெக்ஷன் வராது. மறுபடியும் போய் அதை நீங்க டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை ஒட்ட வைக்கணும் இல்லைங்களா? அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் அந்த போன் வேலை செய்யும். இல்லைன்னா டயல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். என்னங்க போன் ரிங்கு போதானே எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏங்க எனக்கு ரிங்கு சத்தமே கேட்கல. துண்டிக்கப்பட்டாயிற்று. இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்வது தேவனுக்கு போய் சென்றடையாது, தேவன் கூறுவது உங்களுக்கு வந்து சென்றடையாது. கடவுளுக்கு உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால்தான் உங்கள் சூழ்நிலை மாறாதபடி அப்படியே இருக்கக்கூடிய ஒரு காட்சி, இருக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது பார்ப்பீர்களானால் 3வதுல இருக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைந்த நபர்களே. இதை என்னால நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக சில பிரச்சனைகளை ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதிக்கிறத ஒரு காரியமாய் பார்க்கலாம். விசுவாச போராட்டத்துல நீங்கள் வளரும்படி, விசுவாச வாழ்க்கையில நீங்கள் வளரும்படி, போராளிகளாய் மாவீரர்களாய் மாறும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்க தான் செய்கிறார். அதுல ஜெயமும் பெற உதவி செய்கிறார். தப்பி சில வழி செய்து தருகிறார். தாங்கிடும் பலனை தருகிறார். திராணிக்கு மேல சோதனை அனுமதிப்பதில்லை. இதெல்லாம் சாதாரண பாவிகளே பார்த்தீங்கன்னா, பாவிங்கன்னா எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் துணிகிற பாவத்தில் ஈடுபட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு இவனும் போய் 1 கொரிந்தியர் 10:13 எழுதியிருக்கே, திராணிக்கு மேல நீங்க சோதிக்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு இல்லைங்க. அது 3வது கேட்டகரியில வரக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்ந்து தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து நடந்து தங்களுடைய நடத்தைகளை எல்லாம் மாத்தி உறுதியா இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எழுதப்பட்டது. அதே போலதான் 2 கொரிந்தியர் 4:17-18 சற்று காலங்களில் அந்த துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஒரு குறுகிய காலங்களுக்கு தான் அந்த துன்பங்கள் அனுமதிக்கப்படும். தட் இஸ் நாட் பெர்மனன்ட். யாருக்கு பெர்மனண்டா இருக்கும்னு கேட்டா, பாவத்துல இருக்கிறவனுக்கு பெர்மனண்டா இருக்கும், சாபத்துல இருக்கிறவனுக்கு பெர்மனண்டா இருக்கும். அவனுக்கு கிடையாது. அவனும் உட்காந்து இந்த வசனத்தை கிளைம் பண்ணுவான். 2 கொரிந்தியர் 4:17-18 எழுதியிருக்கேன். உங்களுக்கு இல்லைங்க அது. அது 3வது ரகத்துல இருக்கக்கூடிய நம் சகோதர சகோதரிகளுக்கு. ஆனால் அது நடக்கும், நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் அந்த சோதனைகள் எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு விடுதலை தருவார். இப்ப எந்த தரப்பட்ட மக்கள் நீங்க என்று சொல்லி சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் உயிரை கொடுத்து நாங்க கத்திட்டு இருக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதுலதான் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. அப்புறம் தான் நாங்க ஆதி ஆகமத்துக்குள்ள போறோம். இன்றைய செய்தி தொகுப்பை நீங்கள் கண்டிப்பாக சற்று உங்க இருதயத்துக்குள்ள அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு. எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர், உங்களை விடுவிக்க போதுமானவர். ஆனால் தீர்மானங்களை எடுப்பது உங்களுடைய கடமை. குறிப்பாக 1-2 கேட்டகரியில் இருப்பீர்களானால் நீங்க தான் தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரிடம் சென்றடைய வேண்டும். 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பாவம் இருக்குன்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். பாவம்லாம் இருந்தாதான் சோதனை வரும்னு கிடையாதுங்க. நீங்க பரிசுத்தவான்கள் இருந்தாலும் சோதனை வரும். பரிசுத்தவான் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்காதீர்கள், யூகத்தில் இருக்காதீர்கள். ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்த பின்பே நீங்க பரிசுத்தவான் என்று சொல்லி நிரூபணமாய் விட்டதென்றால் அந்த பரிசுத்தவான்களுக்கு தான் சோதனை வரும். வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 6:7 எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க, இல்லைங்களா? நீதிமான்களுடைய துன்பம் அநேகம், அவைகளை எல்லாம் நான் எண்ணி பார்த்து விடுதலை தருகிற தேவன் என்று சொல்லுகிறார். அவைகள் இருந்து எல்லாம் விடுதலை. The prayers of the righteous availeth much. கத்திரவைகள் எல்லாம் துருதியில கண்ணீர் எல்லாம் துருதியில சேர்த்து வச்சிருக்கிறார். சங்கீதம் 56 தான் சொல்லுகிறார். அதனால ஒவ்வொரு முறையும் பாவம்னு சொல்லி பார்த்துக்கிட்டும் இருக்காதீங்க. அதுக்குன்னு என்கிட்ட பாவமே இல்லைன்னு சும்மா காலரை தூக்கி விட்டு சுத்திக்கிட்டும் இருக்காதீங்க. ரெண்டும் தப்பு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பாவம் இல்லை என்றால் தேவனுடைய மகிமைக்காக இந்த காரியம்
நிறைவேற்றப்படும். எனக்கு விடுதலை உண்டு, விடுதலை வருகிறது, அது வரைக்கும் நான் காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். நாம் ஏறத்தாழ 143 144 தெரியல அத்தியாயங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்கள் பார்க்கிறப்போ ஒவ்வொரு கோணங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தன்னுடைய வெளிப்பாடை தருகிறவராய் இருக்கிறார். அவைகளெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கேட்கவில்லை என்றால் தயவு செஞ்சு போய் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி போதனைகள்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்காது. யாரும் இவ்வளோ டீப்பாக போக மாட்டாங்க. பைபிள் காலேஜ், தியாலஜிக்கல் காலேஜ், நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் மற்றும் திருச்சபைகளில் போவீங்களான்னா இங்கெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி காரியங்கள்லாம். அதுக்காக நாங்கள் அவங்களெல்லாம் குற்றம் சாட்டல. அவங்களால செய்ய முடியாத ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வைக்கிறார். ஆற்றலை தந்து அவர் தான் தாளந்தை தந்து இதை செய்ய ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? அதனால இதை கேட்டு நீங்க ஆவிக்குரிய எழுச்சியில ஈடுபட வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை செய்து வருகிறோம். ஆதியாகமம் 1-5 அதிகாரங்களை பார்த்து 6வது அதிகாரத்தோட அந்தத்தில் வந்து நிற்கிறோம். நோவாவின் பேழை என்கிற அந்த காரியத்தை 14வது வசனத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல் 5 அதிகாரங்களில ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார், சிருஷ்டிப்புகளை படைத்தார். அதுல முக்கியமான சிருஷ்டிப்பு தன் சாயலாக படைத்த ஆதாம். இதுல சற்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதாமும் ஏவாளும் ஒரே நாள்ல தான் உண்டாக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனா சில பேர் அதை மாற்று கருத்தாக சொல்லுகிறார்கள், இல்ல சில வாரங்களோ சில மாதங்களோ இருந்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே தெளிவாக பார்ப்போமானால் ஆதாமானவன் சற்று நாட்கள் இந்த மிருக ஜீவியங்களோட கூட செலவு செய்கிறார். ஆனால் பார்க்கிறப்போ தனிமையில் அவர் இருப்பதை ஆண்டவர் உணர்ந்து அதுக்கப்புறம் பார்ப்பீர்களானால் ஏவாளை உருவாக்குறார். எப்படிதான் இருக்கட்டுமே 2 பேரையும் உண்டாக்குறார் தன் சாயலாக. ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அந்த பழத்தை சாப்பிடாதிருங்கள், சாப்பிடும் நாள்ல மரித்து போவீர்கள். கட்டளை மீறுகிறார்கள், பாவம் நுழைந்தது, பாவிகளாக மாறுகிறார்கள். பூமியானது சபிக்கப்பட்டது. அதற்கு பின்பே பாவம் தன் சுயரூபத்தை எடுத்து மனிதனை துரத்தி அடிக்கிறது, விழுங்குவிட்டது. அவன் கொலைவாதியாய் மாறிவிட்டான். அதற்கு பின்பே மனிதனே சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். அதற்கு பின்பே பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நடக்கிறது. மனிதர்கள் எல்லாம் இப்படியாய் எல்லாரும் மகிமை இழந்து போகிறார்கள். வன்முறை உண்டாகிறது, இச்சை உண்டாகிறது, எல்லா விதமான சுய விருப்பங்களையும் எவனுக்கும் கட்டுப்படாதபடி, யாரும் தேவனுடைய குரலை நாடி தேடாதபடி இப்படியாக தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து வந்தார்கள். தேவன் பார்க்கிறார், சில பரிசுத்தவான்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஆபேலிலிருந்து தொடங்கி பார்ப்பீர்களானால் அங்க சேத் என்கிற ஒரு புண்ணியவான் வருகிறார், பரிசுத்தவான். அதற்கு பின்பே ஏனோக்கு வருகிறார். அதுக்கப்புறம் மெத்துஷலாவின் மூலமாக நோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் வருகிறார். இவ்வளவுதான் பரிசுத்த சந்ததிகள். அதற்கு பின்பே பரிசுத்த சந்ததிகள் இல்லை, இங்கேதான் நிக்குது. ஆண்டவர் பார்க்கிறார், இதோடு கூட தேவதூதர்கள் எல்லாம் இச்சித்து ஏதோ ராட்சசர்கள் எல்லாம் பிறக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், இது கை மீறி போன ஒரு காரியம், அதனால இந்த உலகத்தை நம்ம அழிச்சிட்டு யோசிச்சு வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்த மாத்திரத்தில் தான் நோவா தேவனுடைய கண்களில புது கிருபை பெறுகிறார். அப்படி என்னத்தை செய்துதான் அவர் கிருபை பெற்றார் என்று சொல்லி எல்லாம் நம்ம ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணி பல காரியங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது பார்ப்பீர்களானால் 14வது வசனத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். நம் 14வது வசனத்துக்கு நேராக திருப்போம். மேக் யுவர் செல்ஃப் an ark of gopher wood, make rooms in the ark. நாம் இதை and cover it inside and outside with pitch என்று சொல்லி இதை 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்த்து வருகிறோம். 14வது வசனத்துல பார்ப்பீர்களானால் அங்க மோசே பக்தன் தான் இந்த 5 புத்தகங்கள் எழுதினார். இதுதான் புக் ஆஃப் தோரா என்று சொல்வார்கள். தோரா புத்தகத்தில் பார்ப்பீர்களானால் மேக் யுவர் செல்ஃப் an ark of gopher wood. அங்கே கோபர் மரம் என்று சொல்லி ஒரு என்ன சொல்ற சைப்ரஸ் மரம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். சைப்ரஸ் மரத்தோட மகத்துவத்தை குறித்தெல்லாம் நாம் பேசினோம். அது எவ்வளவுதான், அதாவது என்ன சொல்றது, வெப்பத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியும், அதே போல உறைகிற பனியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த மரமானது விளையவே விளையாது.
அப்படிதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இதை குறித்து நாம் ஆவிக்குரிய ரீதியில சில காரியங்கள் எல்லாம் நாம் பேசினோம். நீங்கள் தான் அந்த கோப்பர் மரமா என்று சொல்லியெல்லாம் நிறைய காரியங்களை குறித்து நாம் பேசி வந்தோம். அதற்கு பின்பே மேக் ரூம்ஸ் இன் த ஆர்க். ரூம்ஸ் என்றால் யோவான் 14 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலிருந்து இந்த பேழை என்பதை அதோட மையத்துவம் என்னவென்றால், அதோடைய மகத்துவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்த காரியங்களை இங்கே ஒப்பிட்டு நாம் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். அதை சேர்த்து பார்த்தாதான் நமக்கு அதாவது யாவருக்கும் அந்த சில காரியங்கள் விளங்கும். இது ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை என்று சொல்லி நீங்க பார்ப்பதை விட, அந்த கதைக்கும் இப்பொழுது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீர்கள், அப்படியே மேட்ச் ஆகும். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்கும் இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு. 2ஆம் வருகை சொல்லியெல்லாம் நாம் பார்க்கலாம். சரிங்களா? 2வது வருகை என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காமல் ஒருபோதும் எந்த பேரழிவையும் ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுவதில்லை. ஏனால் அவர் கிருபை உள்ளவர், கரிசனம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் இரக்க குணம் படைத்ததினால் அவர் இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்துல நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பே அங்கே மேலே சென்று சில காரியங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு காரியம் என்னவென்றால், பரிந்து பேசுகிற பரிகாரியா இருந்து ஒவ்வொரு நாளிலும் பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறார். அதோடு கூட நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சென்றிருக்கிறேன். அந்த இடத்தை நான் படுத்தும் முன்பே என்னை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்பாதபடி நான் அங்கே ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆயத்தப்படுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றின பின்பே தேவனாகிய கர்த்தர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பும்படி செய்வார். இப்படிதான் அந்த யோவான் 14 வாசிக்கலாம் சில காரியங்களை. அதெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்துல பார்த்தோம். இந்த ரூம், அதாவது இந்த அறைகளும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அறைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நாம் 3வது பகுதிக்குள் முன்னேறி செல்லுவோம். 3வது பகுதிகளை பார்ப்பீர்களானால், 3வது பகுதியில கவர் இட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு வித் பிட்ச். இந்த பிட்ச் என்றால் என்னன்னா, தார் மாதிரி, கீழ் என்று சொல்வார்கள். கீழ் பூசுவது அப்படி என்று சொல்வார்கள். கீழே சில காரியங்களை கீழ் பூசுவது என்று சொல்வார்கள். இப்போ இதுக்கு எளிதான ஒரு உதாரணம் கொடுக்கணும்னு கேட்டா, அந்த பரிசல் என்று சொல்வார்கள். பரிசல், ஒகனேக்கல் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இங்க பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஒகனேக்கல், அந்த பவானி சாகர் ஆறுல இருந்து அது அந்த பக்கமா கொஞ்சம் தூரம் இருக்கு. அந்த ஒகனேகல்ல போய் பார்ப்பீர்களானால், அந்த ஃபால்ஸ் கிட்ட அந்த பரிசல்ல கூட்டு போவாங்க. அங்க போட்டெல்லாம் போகாது, பரிசல்ல கூட்டுப்பாங்க. அந்த பரிசல் எப்படி பாத்தீங்கன்னா ரவுண்டா வட்டமா இருக்கும். அதற்கு கீழே அது பரிசலை குப்புறப்படுத்தி போட்டிருப்போம் போது அது தெரியும் உங்களுக்கு. அதுல ஒரு கீழ் பூசியிருப்பாங்க, ஒரு தார் மாதிரி இருக்கும், தார்பாலின் என்று சொல்வார்கள். அந்த தார் மாதிரி காரியங்களை பூசி அதை எதற்காக பூசுகிறார்கள் என்றால், வாட்டர் ப்ரூஃப், அதாவது நீரானது உள்ளே பாய்ந்து செல்லாதபடி. ஒன்று, இந்த என்ன சொல்றது, இந்த மரத்திற்கே இந்த மிதக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதோடு கூட எதிர்ப்பு சக்திகளும் உண்டு. அதாவது வெப்பத்திற்கும் உறைகிற பனிக்கும் அது கீழே பணியாதபடி, அடி பணியாதபடி அந்த ஒரு சக்தியும் உண்டு. அதற்கு மேல இந்த கீழே கீழ் என்கிற அந்த காரியத்தை ஏன் பூச சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த கீழ் பூசினால்தான் அந்த கேப் எல்லாம் அடையும். அந்த உடசில்ல கேப். இப்போ மரத்துல நீங்க என்னதான் செதுக்கி பண்ணினாலும் பார்ப்பீர்களானால், இந்த மேசனரி ஒர்க் என்று சொல்வார்கள். அதாவது இந்த கலவையெல்லாம் கலக்கி அதை வச்சு பூசுவாங்க பாத்தீங்களா, அந்த கலவையெல்லாம் கலக்கி பூசுற மாதிரி வராது. அவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க. இந்த கலவை கலக்கி பூசுற காரியம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு பேர் தச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் தச்ச வேலை பண்ணலைங்க. நாங்க இந்த பழைய அரமைக்கு வருஷன்ல நீங்க படிப்பீர்களானால், அவர் தச்சன் வேலை பண்ணுவதற்கு அங்க சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் அங்கே மரமே கிடையாது. அது அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்ப்பீர்களானால் அங்கே
என்ன விதமான தொழில் நடந்து கொண்டிருந்தால் கட்டுமான தொழில்கள் தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார், அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு 20-30 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து அங்கேதான் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பும் பணிபுரிந்து கொண்டிருந்தார். தச்சன் வேலையை பண்ணவில்லை, ஆனால் மாறாக மேசனரி வேலை பண்ணார். தச்சன் எங்காவது இருக்குமானால் அது வந்து மொழிபெயர்ப்புல வந்த ஒரு குளறுபாடு என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மேஸ்னரி ஒர்க், இந்த பூச்சு வேலை பண்றாங்க தெரியுங்களா, வெளியில செவுரு கட்டுவாங்க, செங்கல் வச்சு கட்டிட்டு வெளியில வந்து பூச்சு வேலை பண்ணுவாங்க. பூச்சு வேலை பண்ணினா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடைஞ்சிரும். அந்த மாதிரி பூச்சு வேலையை நீங்க வந்து கப்பல்ல பண்ணுனா கப்பலானது வந்து பாரம் தாங்காமல் அங்கே மிதக்கக்கூடிய தன்மை இழந்து மூழ்கிவிடும். அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் வேற ஒரு ஐடியா சொல்லி அவருக்கு இங்க கீழ் என்ற அந்த காரியத்தை, பிச் என்கிற காரியத்தை பூசும்படி அங்கே சொல்லுகிறார். இப்போ எங்க இருந்து நோவா இந்த பிச்சை வந்து, பிச் என்றால் தார் போல ஒரு என்ன சொல்றது, ஒரு கோந்து மாதிரிங்க, ஃபெவிகால் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோந்து மாதிரி அப்படியே போட்டா நல்லா ஒட்டி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும் உள்ள. அது எங்கிருந்து அவர் சேகரிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேத பாரகர்கள் இதை நல்லா ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு வந்து நவீனமான முறையில இந்த தாரை வந்து அவர்கள் சேகரிக்கிறார்கள். எல்லா விதமான பொருட்களும் பார்ப்பீர்களானால், நாம் பார்க்கக்கூடிய காரியம், எல்லா விதமான பொருட்களும் பார்ப்பீர்களானால் இங்க இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆகட்டும், அந்த முன்பே ஆகட்டும், எல்லாமே செடி கொடி மினரல்ஸ் இதுல இருந்து தான் வந்து கீழே இருந்து எடுக்குது. மண்ணுல இருந்து தான் எல்லாமே எடுக்கிறாங்க, இல்லைன்னா செடி கொடியிலிருந்து எடுக்கிறாங்க. அப்படிதான் வருகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த காரியத்தையும் வந்து செடி கொடியிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதப்பாரர்களை ஆராய்த்து பார்க்கிறப்போ, நோவா வாழ்ந்து வந்து அந்த இடத்துல பார்ப்பில்லானா கொஞ்ச தூரத்துல இருந்து சில மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களிலிருந்து அந்த கீழ் என்கிற அந்த ஒரு மெட்டீரியல், பிட்டுமென் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை எடுத்தாங்க. அந்த மெட்டீரியலை எடுத்துதான் அதிலே இருந்து தார் போல அதை உருக்கி இப்படியாக கீழ் பூசும்படி ஆண்டவராகிய தேவனே அந்த காரியத்தெல்லாம் கற்றுத் தருகிறார். இப்பொழுது கூட அதுல இருந்து தான் கீழ் எடுக்கிறார்கள், இந்த கீழ் என்கிற மெட்டீரியல், பிட்டுமென் என்கிற மெட்டீரியல். இப்போ நல்லா கொஞ்சம் என்ஜினியரிங் பத்தி படிச்சுட்டோம். இப்போ இதுல இருந்து நாம் படிக்க வேண்டிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதை குறித்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், கவர் இட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு வித் பிச். உள்ளேயும் உள்புறமும் வெளிப்புறமும் அதை நீ கீழால பூசி, அதாவது கீழ் என்கிற ஒரு மெட்டீரியல், ஒரு பொருளால அதை பூசி நீ வந்து அதை மூட வேண்டும். எதை மூட வேண்டும்? பேழையை மூட வேண்டும். எதற்காக மூட வேண்டும்? எதற்காக மூட வேண்டும் என்றால், அதுல நிறைய ஓட்ட உடசல்கள் உண்டு, அதுல நிறைய கிராக்குகள் உண்டு, நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா மிதந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பொட்டுன்னு ஒரு ஓட்ட உடசல் வந்து அதுல தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணீரோட பாரம் தாங்காமல் கப்பலானது மூழ்கிவிடும். இதை அறிந்த தேவன் இப்படி ஒரு என்ஜினியரிங் ஐடியா கொடுக்கிறார். இப்ப இதே மாதிரி நீங்க ஆவிக்குரிய ரீதியில் எப்படி பார்க்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை என்கிறது தான் அந்த படகு என்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த படகுல ஓட்ட உடசல் இருக்காதபடி, இல்லாமல் போகும்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த கீழ்ங்கிற இதை விட்டுட்டு பிட்டுமென் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் தாருன்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த தாரை வந்து பூச சொல்றார். இப்ப அந்த தாரோடைய தன்மை என்னவென்றால், அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய தன்மை. தண்ணீரானது உள்ளே பிரயாணம் செய்யாதபடி அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய தன்மை படைத்த அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சோ ஆவிக்குரிய ரீதியில பார்ப்பீர்களானால், நாம் ஆவி ஆத்மா சரீரங்களில இந்த மாதிரி ஓட்ட உடசல்கள் இருக்குதா? ஓட்ட உடசல்கள் என்றால் பாவம் இருக்கிறதா? இதை குறித்து தான் நாம் ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயம் ஆரம்பத்திலே நாம் வந்து பாவத்தை குறித்து தான் பார்த்து கொண்டு வந்தோம். பாவம் என்கிற காரியம் ஒருவனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்குமானால் அந்த ஓட்ட உடசல் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையே மூழ்கிவிடும். சின்னதா ஏதாவது ஆரம்பிப்பாங்க, கவனிச்சு பாருங்க. சின்னதா ஆரம்பிப்பாங்க, செட்டு சேர்றது,
2 பசங்க உட்காந்து பேசின்னு இருப்பானுங்க. அப்புறம் அவனுங்கள பேசுறத பாட்டு இன்னும் 2 பேர் வந்து சேருவான். 4 பேர் வந்து திடீர்னு பார்த்தா 8 பேர் ஆகும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கேங்கா மாறிடும். 20 பேர் இருப்பானுங்க. ஒன்னா சேர்ந்து சிகரெட் குடிக்கிறது என்ன, ஒன்னா சேர்ந்து பெண் பிள்ளைகளை சைட் அடிக்கிறது என்ன, ஒன்னா சேர்ந்து என்னென்னமோ பண்ணுவானுங்க. 2 பிசாசு இருந்தாலே பெருசு கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்றது. 20 பிசாசு ஒன்னா சேர்ந்துச்சுன்னா, ஒருத்தனோட உடல்ல பாத்தீங்கன்னா 6000 பிசாசு இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நேரங்களில இருந்தது. ஒருத்தவன் வந்து கல்லறையில இருந்தான், அவன் என்ன சங்கிலிகளை கட்டி போட்டாலும் அவன் பிச்சு எறிஞ்சிட்டு போயிடுவான் எளிதா. 6000 பிசாசு இருந்திருக்குங்க. அப்ப 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு 20 பசங்க 10 பசங்க 5 பசங்க செட்டு சேர்ந்தானுங்கன்னா என்ன ஆகுறது? லட்சக்கணக்கான பிசாசுங்க அங்க வந்து அங்க பயங்கரமா அங்க ஓடி ஆடிட்டு இருக்கும். புரியுதுங்களா? சிறுதான் அதை ஆரம்பிக்கும். சின்ன ஒரு பழக்க வழக்கம் தான். சின்னதா ஒரே ஒரு புகப்பு, ஒரே ஒரு தடவை இதை அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கஞ்சாவை பிடிப்பாங்க. ஒரே ஒரு கல் படிக்கலாம் அப்படின்னு கொஞ்சோண்டு சாராயம் குடிப்பாங்க. ஒரே ஒரு தடவை பொய் பேசி பார்க்கலாம், ஒரே ஒரு தடவை லஞ்சம் வாங்கி பார்க்கலாம், ஒரே ஒரு தடவை புரணி பேசலாம், ஒரே ஒரு தடவை ஓங்கி அறையலாம், ஒரே ஒரு தடவை சண்டைக்கு போகலாம், ஒரே ஒரு தடவை இதை பண்ணலாம், ஒரே ஒரு தடவை அதை பண்ணலாம் என்று பார்ப்பீர்களானால் எவ்வளவோ காரியங்கள் இல்லை. இந்த ஒரே ஒரு முறை நான் பண்ணிவிட்டு விடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அதுல என்னதான் இருக்கிறது சுவாரஸ்யம் என்று சொல்லி. ஆனால் சில காரியங்களில் இதை செய்ய மாட்டார்கள். மனிதர்களை வந்து எப்பொழுதுமே ரொம்ப பாவப்பட்டவங்க, இன்னசென்ட் நினைக்காதீங்க. எல்லாரும் முரட்டாட்டம் பிடித்தவர்கள், எல்லாருமே கடின இருதயம் படைத்தவர்கள், எல்லாம் வணங்கா கழுத்தா இருக்கிறவர்கள் தான். எல்லாத்திற்குமே கொளுத்த இருதயம் இருப்பது உண்மை. இந்த மாம்சத்தில் நன்மையான காரியங்கள் வாசம் செய்வதற்கு சாத்தியமே இல்லை. மாம்சம் என்றாலே பாவம் தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி ஆத்மாவையும் அது பார்ப்பீர்களானால் இப்படியாக அது சீர்குலையும்படி பண்ணி விடுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தான் ஆண்டவருக்கு சடைஞ்சு போய் இந்த உலகத்தையே நாம் அழித்து விடலாம் என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்றால், இது ஏதோ ஒரு பிட்டுமின் ஒரு தார் பத்தி பேசிட்டு ஏதோ என்ஜினியரிங்கை பத்தி பேசிட்டு போறதுக்கு இல்லைங்க. ஒவ்வொரு அர்த்தமுங்களும் ஆண்டவராகிய தேவன் தேவையில்லாம இந்த வேதாகமத்துல எழுதலைங்க. அதனாலதான் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து தியானம் செய்து அந்த வேதாகமத்தின்படி நீங்க உங்க வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தெளிவாக இங்க தந்திருக்கக்கூடிய காரியம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கிறப்போ உங்களுக்கு சில காரியங்களை வந்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இது தந்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா? உங்க வாழ்க்கையை எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சில நாட்களுக்கு முன்பே, சில வருடங்களுக்கு முன்பே சிறிதாய் துளிர்விட்டு ஆரம்பித்த அந்த காரியங்கள் வந்து இன்னைக்கு பல கோடியா பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்தை குறித்து சொல்லுகிறேன், பாவ பழக்க வழக்கங்கள். ஆக இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? எவ்வளவோ ஓட்ட ஓடச்சல்கள் உங்க வாழ்க்கையில் இருப்பது அதிநிச்சயமாய்விட்டது. அந்த ஓட்ட ஓடச்சல் மத்தியில எவ்வளவோ பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் நிமித்தமாக இன்றைக்கு அந்த நீர் வந்து காட்சியளிக்கக்கூடிய காரியங்கள் தான். நீர் எப்படி வந்து உள்ளே யாரோட அனுமதியும் இன்றி பிரவேசிக்குமோ, ஏனென்றால் நீரின் மேல, ஜலத்தின் மேல உங்களுடைய படகு எப்படி மிதங்கி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு நம் வாழ்க்கை எதன் மேல இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபதியான பிசாசு எங்கிலும் எங்கேயும் அவன் சுற்றி கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி, வகை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன? அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த விரோதம் எசேக்கியேல் 28 ஐசியா 14 நிரூபணமாயிருக்கிறது. அவன் வாசித்து வந்த இடம் எது? அந்த இடத்தை பிடுங்கி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய படைப்புகளுக்கு, தன்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கு தந்து விட்டார். இதுதான் மூல காரணம். இதெல்லாம் நம் ஏற்கனவே ஆதியாகமம் 1:2 பார்த்து விட்டோம். இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் அளவில்லாமல் நம்புகிறேன். அதனால் பார்ப்பீர்களானால் அவன் முதலாவது எதிரியாய் பார்ப்பது வந்து தேவன், அதற்கு பின்பு அவருடைய சிருஷ்டிப்புகளை. இப்போ அந்த ஜலத்தின் மேல் எப்படி இப்போ இந்த நோவாவின் பேழை மிதக்க போகிறதோ, அதே போலதான் நம் வாழ்க்கை என்கிற இந்த பேழை இந்த உலகத்தில் மிதங்கி கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும், அறிய வேண்டும். நாம் சற்று கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்க நம் உடலில, அதாவது உடல் என்றால் ஆவியில, நம் ஆன்மீக வாழ்க்கையில இந்த பிட்டுமென் என்கிற அந்த காரியமானது சரியாக பூசப்படவில்லை என்றால்
அனுமதி அன்றி பிசாசு அப்படியே உள்ள நுழைந்து விடுவான். ஏனென்றால் ஏற்கனவே அங்க ஓடசல் இருக்கே, உங்க அனுமதி தேவையில்லையே. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் அங்கே ஒரு காரியத்தை அங்க மிக மிக குறிப்பாக சொல்லுகிறார். கீழ் பூச மறந்துடாத தம்பி, அந்த தார பூச மறந்துடாத. நீ எவ்வளவுதான் வேலை பண்ணி தச்சனா இருந்து அந்த எல்லாம் அறுத்து கிருத்து எல்லாம் வேலை பண்ணி, அந்த மரத்திற்கும் சுவாபம் உண்டு, நல்ல ஒரு சுவாபம், சிப்ரஸ் மரம் என்று சொல்வார்கள், அதற்கும் நல்ல தன்மை உண்டு. அந்த தன்மை எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால் அந்த தன்மையை தாண்டி அந்த ஜலமானது உள்ளே பிரவேசித்து விட்டால் இந்த வேலையெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் ஜலமானது நிரம்ப நிரம்ப என்னாகும்? கனமாகும், வாழ்க்கை கனமாகும். பாவமானது நிரம்ப நிரம்ப வாழ்க்கை கனமாகும், மனபாரம் அதிகரிக்கும். நீங்கள் மூழ்கி போவது அது நிச்சயம். உங்க வாழ்க்கையில நீங்க அழிந்து போவது அது நிச்சயம். பாவத்திற்கு நீங்க உங்களையே சமர்ப்பித்து சமர்ப்பணம் செய்து நீங்கள் அழிந்து மூழ்கி போவது அது நிச்சயம். ஆனால்தான், அதாவது ஒரு ஓட்டம் இருந்தாலும் முழுக போகுது, என்ன நேரம் தான். 1 மணி நேரத்துல முழுக வேண்டியது 10 மணி நேரத்துல முழுக போகுது. நிறைய ஓட்டம் இருந்தா 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு 10 செகண்ட்லயே முழுகிரும், இல்லைங்களா? அவ்வளவுதான். ஒரு பாவமா இருந்தாலும் நீங்க முழுகிறது அது நிச்சயம், பல பாவமா இருந்தாலும் நீங்க முழுகிறது அது நிச்சயம். அதனால எனக்கு ஒரே ஒரு பாவம் தாங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கொஞ்சம் தாமதிச்சு நீங்க முழுகதான் போறீங்க, நரகத்துக்கு போக தான் போறீங்க, அக்னி கடலை வீசி எரியப்பட போக தான் போறீங்க. ஆனா மாற தட்டி கொண்டு நான் அவன மாதிரி இல்லை, இவன மாதிரி இல்லை, எனக்கு எல்லா நற்குணங்களும் உண்டு, நான் அவ்வளவு பெரிய நல்லவனாக்கும், ஆனா ஒரே ஒரு அந்த ஆவனாவே ஆகாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா அதுல ஒரு இதுல இருக்கு, நன்மை இருக்கு. இல்லைன்னா உலகத்தோட சேர்ந்து கலந்து போய் நீ அழிஞ்சு போப்பா. ஏன்ப்பா அப்படி ரெண்டும் கட்டானா இருக்கிற நீ குந்தி குந்தி நடப்பது ஏன்? ஏதோ ஒரு பக்கம் இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போன்னு வேதாகமே சொல்லுது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்களும் அழிஞ்சு போகணும்னு ஆண்டவருடைய ஆசை கிடையாது. இதையும் விட்டு அதையும் விட்டு இப்போ நீங்க ஒரு யூகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நான் திருச்சபைக்கு போறேனாக்கும் இதை பண்றேனாக்கும் எங்கிட்ட ஓடசிலே இல்லையாக்கும். சில பேருக்கு ஒரு பெருமிதம் பார்க்கணும், அவனை மாதிரி நான் குடிகாரம் இல்லைங்க, அப்பப்போ லைட்டா சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். அது பெரிய ஓட்டை, இது சின்ன ஓட்டை, மொத்தத்துல தண்ணி வந்து மூழ்க போறது உறுதி. அதனால்தான் இந்த கீழ் பூசும்படி, இந்த தாரை பூசும்படி, இந்த ஒட்டைகள் எல்லாம் அடைக்கும்படி இயேசு கிறிஸ்துவானவரை தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர்தான் அந்த கீல், அவர்தான் அந்த பிட்டுமென், அவர்தான் அந்த தார். அவர் மூலமாக கிடைத்த இரத்த உடன்படிக்கை அன்றி நீங்க எதை வைத்து அடைத்தாலும் அது ஒட்டாது. ரொம்ப காலத்துக்கு முன்பே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருந்துச்சு. அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல ஒரு ஓட்டை ஆயிடுச்சுங்க கீழே. அந்த ஓட்டையை வச்சு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அந்த கோவிட் டைமுங்கிறதுனால யாரையும் வீட்டுக்குள்ள விட முடியல, பயம் ஒட்டிக்குமோ அப்படின்னு. அதனால நானே போய் மேலே நின்று ஃபர்ஸ்ட் இந்த மக்கெல்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன், நிக்கல, மறுபடியும் லீக். அப்புறம் எம்சீல் எல்லாம் போட்டு வச்சு அடைச்சு பார்த்தேன், நிக்கல, மறுபடியும் லீக். அப்புறம் என்னென்னமோ மெட்டீரியல், ஜெல்லு, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோங்க. அந்த ஓட்டை அடையவே மாட்டேன்ருச்சு. கடைசியில் மாஸ்க் 3 ட்ரிபிள் மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு ஆட்கள் எல்லாம் விட்டு டேங்கே மாற்றி எரிஞ்சிட்டோம். அப்பொழுதுதான் தெரிஞ்சது ஒரு ஓட்டன் வந்துச்சுன்னா அதை அடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதே போலதான் ஒரு பாவம் என்கிற காரியம் உங்க வாழ்க்கையில் நுழைந்து விட்டது என்றால் அதை அடைப்பதோ அதை விரட்டி அடிப்பதோ மிக மிக கடினமான ஒரு காரியங்க. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தாலும் அந்த மாம்சமானது அந்த பாவத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஒவ்வொரு நாளிலும் நீங்க பார்ப்பீர்களானால் எப்பொழுதும் கவனமாக இருங்கள், எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்களுக்கு புரியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, எல்லாத்துலயுமே ஒரு அசட்டை. சரி, எல்லாத்துலயும் கவனமா இருப்பான், ஆனா 1-2 காரியத்துல அசட்டையை கோட்டை விட்டுருவான். என்ன பிரயோஜனங்க? என்ன பிரயோஜனம்? 10 எதிராளி இருக்கிறான், 9 பேரை அடிச்சாச்சு, ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட போறேன்னு நீங்க திரும்புவீங்க. கத்தியை வச்சு நச்சுன்னு பின்னாடி ஏத்தினானா முடிஞ்சு போச்சு. 9 பேர்த்து கொன்ன நீங்க ஒருத்தங்கிட்ட அசட்டையா இருந்தாலும் அவங்க உயிரையும் அவன் வாங்கிட்டான். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள்கிட்ட அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், வேதாகமத்தை அறிந்து கொண்டவர்கள், ஒவ்வொரு நாளும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். போர்க்களத்தில் நாம் நடந்து கொள்வதை போலதான், நடந்து கொண்டு போய் நாம் எதிரியை சந்திப்பதை போலதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ எதிரியான சாத்தான், எதிரியான பொல்லாத ஆவிகள்,
அசுத்த ஆவிகள், நடுவான மண்டல சேனை படைகளா இருக்கிறது, பாதாளத்தின் ஆவிகளா இருக்கிறது, அவைகள் எல்லாம் வந்து நமக்கு எதிராக தர்க்கம் பண்ணவே, நம்மை வீழ்கடிக்க வேண்டும் என்று சொல்லிதான், நம்மை வந்து மூழ்கடிக்க வேண்டும் என்று சொல்லிதான், நம்ம எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகிறான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் என்று 1 பேதுரு 5:7 பார்க்கிறீங்கள. அவனுக்கு எதிரியே நம்ம தான், முதலாவது எதிரியும் நம்ம தான், கடைசி எதிரியும் நம்ம தான். மற்றவங்க எல்லாம் அவங்க சைட்ல இருக்கிறதுனால அவன் அவங்களை கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன சொல்றானோ அதை அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கனால அவனுங்களை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இங்க பிரச்சனை யாருக்கு வரும்? எனக்கு உங்களுக்கு தான் வரும். அதனால நீங்க அந்த கீழ் என்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம், அதாவது தாருக்கு ஒப்பிட்டு நான் பேசலைங்க, அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்துக்கு மட்டுமே அந்த பாவம் என்கிற அந்த ஓட்ட உடசலை அடைப்பதற்கும் விரட்டி அடிப்பதற்கும் வல்லமை படைத்தது. வல்லமை உண்டு. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ரொம்ப எளிதா சொல்லி கொடுத்துட்டு வரோம். இது கூட புரியலன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். ஆக அந்த காலங்களில் பார்ப்பீர்களானால் பேழை தயாராகி விட்டது. பேழைக்கு தேவையான அந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை செய்யக்கூடிய தச்சன் வேலை பார்ப்பதற்கெல்லாம் பணம் எல்லாம் தயார் பண்ணிட்டாரு, எல்லாம் ரெடி. இப்போ கீழ் மட்டும் பூசாம நேரம் வந்து பேழை மிதக்கும் அப்படின்னா மிதக்காது. என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே மிதக்க மூழ்கி போயிடும், அப்படியே கீழே விழுந்துடும். ஒரு ஃபிளைட் ஆஃப் அகமதாபாத்ல இருந்து குஜராத்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி வித்தின் 3 minutes 3 நிமிஷத்துல கீழே விழுந்து போய் நொறுங்கி போய் 250 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அது டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகி என்ஜின்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் அங்க மிதக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரோட கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான், மிதக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் போய் எல்லாம் ஜபங்கள்ல கலந்து கொள்வது என்ன, வேதாகம வகுப்புல கலந்து கொள்வது என்ன, ஆட்டு என்ன, பாட்டு என்ன, கொயர் என்ன, இது என்ன, அது என்ன, கெட் டுகெதர் என்ன, எல்லாமே அப்படியே மிதங்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்களா டக்குன்னு மூழ்கி போயிடும் வாழ்க்கை. அது காரணம் என்ன? ஓட்ட உடசல நீங்க கவனிக்கல, அப்படியே நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அங்க கீழ் என்கிற காரியம், அந்த பிட்டுமன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தமும் அவருடைய நாமத்தையும் கோட்டை விட்டுட்டோம். ரத்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி பரிசோதித்து பார்க்காமல் நாம் அசட்டையா இருந்து விட்டோம். அதுதான் காரணம். இங்க பல பேர்கள் தோத்து போவதற்கு அதுதான் காரணம். இதை மட்டும் நாம் சரியாக செய்திருப்போமானால் பிசாசானவன் நம் வாழ்க்கையில ஒருபோதும் பிரவேசித்திருக்கவே முடியாது. சரி, போகட்டும், கடந்தது கடந்ததாவே இருக்கட்டும். ஆனால் இனி நடக்க வேண்டிய காரியத்தையாவது நன்றாக நாம் செய்ய ஆண்டவர் உதவி செய்யட்டும். இப்பொழுதாவது அந்த ரத்தன் உடன்படிக்கைக்குள்ள நீங்க வருகிறப்போ முதலாவது உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும், எங்கே எல்லாம் ஓட்ட உடசல் இருக்குன்னு. இப்போ உங்க கையில வந்து ஒரு பக்கெட் தார் கொடுத்துட்டாங்க, இல்ல ஒரு எம்சீல் கொடுத்துட்டாங்க. நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? எங்கெங்க ஓட்டை இருக்கு அப்படின்னு. கரெக்டுங்களா? இன்னைக்கு அடுத்த அந்த காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, கையில ரத்த உடன்படிக்கை இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கு, ஆனா ஓட்டை எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஓட்ட உடசல் இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆக்கும், நான் பெரிய ஒரு பரிசுத்தவானாக்கும், நான் புது உடன்படிக்கைக்குள்ள வந்து விட்டனாக்கும், நான் புதிய ஏற்பாடுக்குள்ள வந்து நான் முழுக்கணியான ஸ்தலமெல்லாம் எடுத்து நான் பெந்தெகோஸ்து திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறேனாக்கும். இதே அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது மதியனம். உங்க வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் வருவதற்கு மூல காரணம் என்னவென்று சொல்லி தெரியாமல் இருக்கீங்க. ஆனால் இன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், போராட்டம் இருந்தால் மட்டும்தான் பாவத்தில் இருக்கிறீங்கன்றது பொருள் அல்ல. சில நேரங்களில உங்களை ஆசீர்வதிக்கிறவன் பிசாசா இருப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தின் ராஜ்யமே அவனிடம் இருக்கிறது. பணக்காரர்களா இருப்பீர்கள், ஒரு நோய் நொடி இருக்காது. பாத்தீங்களா கர்த்தரன் எப்படி வச்சிருக்கிற? கர்த்தர் உங்களை அப்படி வைக்கலங்க, பிசாசு தான் உங்களை அப்படி வச்சிருக்கிறான். பாவத்தை அறியாமல நீங்க அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பாவம் செய்யறவன் எல்லாம் 100 வயசு உயிரோடு இருக்கிறான். பிசாசு நல்லா வச்சிருப்பான் அவங்கள, ஏன் அப்படியே இருந்து அழிஞ்சு போவான். அவனை பாக்குறான், இன்னும் 10 பேர் கெட்டு நாசமா போவான். இவரெல்லாம் எவ்வளவோ பாவம் பண்றாரு, பாவம்னே சொல்ல மாட்டான். இந்த மாதிரி நல்லா தண்ணி அடிக்கிறாரு, எல்லாம் வேசித்தனமும் பண்றாரு, இவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலையே, நம்மளும் அப்படியே இருக்கலாம், அவனுக்கும் நல்ல ஆயுள் கொடுப்பான் பிசாசு. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்ட உடசல் உங்க வாழ்க்கையில என்ன பாவங்கள் இருக்கிறன்னு சொல்லி அறியாமலே நீங்க இருப்பதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவருடைய நாமத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஓட்ட உடசலும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ மொத்தத்துல என்ன ஆகும்? நீங்க பிரயோஜனப்படுத்தல. அதுதான் அந்த தாளந்து கொடுத்த அந்த ஓமை இருக்கு இல்லைங்களா, 2 தாளந்து 1 தாளந்து 5 தாளந்து. இந்த 1 தாளந்து மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். அவனைத்தான் பார்த்து என்ன சொன்னாரு? துர்மணம் கொண்டவனே என்று சொன்னார். யூ விக்கெட் மேன் அப்படின்னாரு. ஏன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றான் பாருங்க. அவன் வந்து துர்குணம் படைத்தவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த துர்குணம் படைத்தவர்களா நீங்க இருக்கிறீர்கள். ரொம்ப இன்னசென்ட் போல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரிலங்க அப்படின்னு. ஒண்ணுமே தெரிலன்னு சொல்றவனை தான் முதல்ல தூக்கி வீசுவாங்க.
அக்னி கடல்ல. எப்படி நீங்க ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லலாம்? வேதாகமத்துல எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. இயேசு கிறிஸ்து நிறைய போதனைகளை போதித்திருக்கிறார். அது பத்தாதுன்னு இந்த மாதிரி போதனைகளை போதிக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆட்களையும் நியமித்திருக்கிறார். நாங்களும் உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறோம். இத்தனையும் கேட்டுட்டு முட்டாள்தனமா போய் விழுந்தீங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்களா? கிடையவே கிடையாது. ஜாக்கிரதையாக வாழுங்கள். ஜாக்கிரதையாக உங்க வாழ்க்கையை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைத்து எதை அடைப்பது என்று சொல்லி நீங்க அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்துவத்திற்குள்ள. நான் கிறிஸ்துவர் அல்லாதவர்களை நாங்க பத்தி பேசலைங்க. கிறிஸ்துவர்களா இருந்தும் பாவத்துல இப்படி ஓட்ட சொல்லோட திரியறவங்க தான் இன்னைக்கு அநேகர். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஓட்டையை நீங்க கண்டுபிடிக்காதனாலதான். எம்சில கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருப்பான், எங்க ஓட்டை இருக்கு, நான் சொல்ல மாட்டேனே, நீயே கண்டுபிடினா. கொஞ்ச நேரம் பார்த்து போட்டு அவன் எம்சில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். தாரை வச்சுக்கிட்டு எங்க என்ன அழிஞ்சு திரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதைத்தான் இந்த வேதாகமம் வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில நமக்கு பல காரியங்களை கற்றுத்தந்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இது இந்த இடத்துல எல்லாம் உனக்கு கொள்ளற்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. யோவான் 14:23, 26, யோவான் 14:16, நீதிமொழிகள் 3:11-12, நீதிமொழிகள் 15:10, யோவான் 8:32, இதெல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் நம்மை சிட்சித்து நம்மை திருத்தி வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உதவி செய்கிறார். இதை நீங்கள் நிராகரிப்பீர்களானால் இரத்த உடன்படிக்கைக்குள் நீங்கள் வருவதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்க வரல. கையில தான் அந்த தாரை வச்சிருக்கீங்க, ஆனா எதை அடைக்கிறதுன்னு தெரியல. மொத்தத்துல என்ன ஆகும்? ஒரு நாள் உங்கள் படகு மூழ்கதான் போகிறது. உங்க வாழ்க்கை அழிந்து போகிறது. பிசாசானவன் உங்களை மேற்கொண்டு நரக அக்கினிக்குள்ள நீங்க தள்ளப்படுவது அதிநிச்சயம். பிரியமானவர்களே, இன்றைய அத்தியாயத்திலிருந்து இந்த முக்கியமான காரியத்தை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கீழ் என்கிற இந்த பிட்டுமென் தார் என்கிற காரியம் லேசாக பார்த்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு ஈடாகும். அப்ப அந்த ரத்த உடன்படிக்கைக்குள் வராத அத்தனை பயலும் என்ன பாவான் மூழ்கி போயிடுவான். இது அங்க அப்படிதான் ஆச்சு. கடைசி காலங்களில் அழிவு வருது, பேரழிவு வருது, ஜனங்கள்லாம் அழிந்து போவாங்க. அதெல்லாம் வேதாகமத்துல தெளிவா எழுதியிருக்கு. நாங்க கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த நாட்களில். அதெல்லாம் அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்க கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை சுத்தி நீங்க பார்க்கிறப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நிராகரித்து கொண்டு நாமும் தெரியாதது போல போய்கொண்டே இருக்கிறோம். கடைசியில் என்ன ஆகும்? மூழ்கி போவோம். ஏன்? அந்த தார் என்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்த உடன்படிக்கைக்குள்ள வராதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. இதை அறிந்து புரிந்து உங்க வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் எங்களோடு இணைந்திருந்ததுக்காக நன்றி. கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, அருமையான நன்னாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்த உடன்படிக்கைக்குள்ள நாங்கள் அனைவரும் வரும்படி எங்களை அன்போடு அழைக்கக்கூடிய அந்த குரலை நாங்கள் கேட்கிறோம். எந்த விதமான பாவமா இருந்தாலும் அவைகளை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட அதோ ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உலகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இது தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டுமே கடந்து செல்லுங்கள். வீணாக அலைந்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்துல நாம் 15வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். ஆமென்.